விட்டுட்டேன். கேளுங்க. எங்க மாமனார் வேற இருக்காங்க மேடம் வீட்டுல எங்களுக்கு. அவருக்கு வேணா ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, வீட்டுல வச்சிருக்காங்க. சோ கொஞ்சம் எல்லாம் அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல, இவ்வளவு தூரம் அவங்க பண்ணும்போது. இவன் போயிருக்கான் மேடம் ஃப்ரெண்டு வீட்டுன்னு குழந்தை பார்க்க. இவனுக்கும் வான்ட்டு கூப்பிடல, அங்க அம்மாவும் பேசிக்கல மேடம். ஆமா, என்னம்மா நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையை பத்தி? நம்பிக்கை இல்லம்மா எனக்கு. என்ன நம்பிக்கை இல்ல? இவ்வளவு நாளா ஆச்சு, நம்பிக்கையே இல்லை. பாப்பா நல்லா என்ன நடந்தது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லுங்க. போடுவான்ட்டு நம்பிக்கையே இல்லம்மா எனக்கு. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க உங்க பக்கத்துல இருந்து. இவங்க லவ் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியாதுமா. பக்கத்து வீட்டுல எங்க தங்கச்சி வீட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தான் டிரைவரா. எனக்கு தெரியாது. பக்கத்துல இது என் வீடு, இது தங்கச்சி வீடு. வந்திருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. இது வரைக்கும் தெரியாது. ஒரு நாள் அவங்க அம்மா இது சொல்லியிருக்குது, வீட்டுக்கு போயிருக்குது, அவங்க அம்மா வீட்டுக்குது. நான் கட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கிறான். விட்டுன்னு போகிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, விவரம் தெரியாது. ஸோ இது சொல்லிச்சு, அம்மா நான் கார்த்திக் இல்லைன்னா உன் மேலே எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்ச்சு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் வர வச்சு நீ பிடிச்சி ஓகேன்னு சொல்கிறீங்க, எல்லாரும் வர வச்சு நான் பெரியவங்க சின்னவங்க எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, மெட்ராஸில் கூட நிறைய பேர் இருக்காங்க, 4%. நான் அங்கே எல்லாரும் வர வச்சு கல்யாணம் பண்ணுறேம்மா, நீ ஏதோ ஓடுறது ஓடியாறதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு அசிங்கமாயிடும் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா ஆச்சுமா அப்படியே தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி கம்முன்னு இருந்தேம்மா நான். இவங்க என்ன பண்ணாங்கோ, இவங்க அத்தைக்கு கல்யாணம் சொல்லிட்டு எங்கேயோ மைசூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இது சொல்லிச்சு என்கிட்ட. பேக் எல்லாம் ரெடி பண்ணுது, அவசரமாக ரெடி பண்ணுது பேக். எங்கம்மா எங்கே கிளம்புறோமானாக்கா, இல்லைம்மா இது போல் கார்த்திக் அவங்க அத்தைக்கு கல்யாணம் ஆகுது, நாங்கள் அங்கே போகிறோம், நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வரோம். போய் சொல்லிட்டு போனா? போய் சொல்லிட்டு போச்சு. இவ்வளவுதான் நடந்ததுமா. சரி, கல்யாணம் பண்ணா? கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கு முன்னாடி 3 மாசம் வரைங்க இருந்தாரா? இருந்தாரு. அப்ப நீங்க எதுவும் 3 சொல்லல? மாசம் இல்ல, 3 மாசம் இல்ல, ஒரு 9 மாசம் 6 மாசம் இருக்கும். அந்த பையனை உங்க வீட்டுல ஏன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க? இது இஷ்டப்பட்டதுனால தான். அப்ப கல்யாணம் பண்ணாம வீட்டுல வச்சுப்பீங்களா? இல்ல, கல்யாணம் பண்ற அளவுக்கு தான் இவங்க கிளம்பி போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பண்ணோம். சரி, அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொன்னீங்களா? சொல்லிருக்கேன், எங்க அண்ணா போய் சொல்லி. நீங்க பேசுனீங்களா? அது இல்ல மேடம், எனக்கு தெரியாது மேடம். அவங்க கல்யாணம் போயிட்டு இட்டுன்னு போய் காமிச்சிருக்கான் பப்ளிக்ல, அங்க வீட்டாண்ட. மேடம் அவர் வேணான்ட்டு வந்துட்டார் மேடம், அவன் வேணான்ட்டு தான் வீடு விட்டு அமிச்சாங்க இவங்க. அப்புறம் எப்படி மேடம்? எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆன? இல்ல கல்யாணம் முன்னாடி எல்லாம் இல்ல மேடம், கல்யாணம் முன்னாடி அப்படியெல்லாம் இல்ல. ஆமா. கணக்கு போடுங்கம்மா. அம்மா நீங்க கணக்கு போடுங்க, இப்போ கணக்கு போடுங்க, மாசம் கணக்கு போடுங்க. எல்லாருக்கும் பேச தெரியும், யாருக்கும் பேச தெரியாது இல்ல. அவங்க சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் பேச தெரியும், சின்ன பையன் பேச தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட்ல இருந்துச்சு. இதெல்லாம் போய் கல்யாணத்துக்கு ஆகுது முன்னெல்லாம் கிடையாது. மேரேஜ் எப்பாச்சு குழந்தைக்கு என்ன டேட் மேரேஜ் பா? அக்டோபர் 9th மேம். ஃபோன் பண்ணி கேளுங்க. கல்யாணம் எப்ப ஆச்சு? நவம்பர் 9th, சாரி மேம். நவம்பர் இல்ல இவங்க எல்லாம் அப்படியே செஞ்சுட்டாங்க, பெரிய இது ஒரு நிமிஷம் எங்களுக்கு இருக்குதுமா. இருங்கம்மா, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், இருங்க. நவம்பர் 9th குழந்தை எப்பமா பிறந்தது? ஜூலை 11 நவம்பர் 9th கல்யாணம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, 8 மாசத்துல குழந்தை பிறந்தது. பாருங்க மேடம், எப்படி கணக்கு நீங்க சொல்லுங்க. நாங்களும் பெரிய இடத்துல சம்சாரம் பண்ணி நாங்களும் பெரிய இடத்துல தான் ஆமா, இது வாழ்ந்தோம். பெருசு சின்னது எல்லாம் இது இல்ல. மாதிரி எல்லாம் போய் சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பிறகு அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாமர்த்தியம் கிடையாது இதெல்லாம். மேடம் நீங்க கணக்கு இதெல்லாம் போடுங்க, சாமர்த்தியமே இல்லம்மா. இல்ல அம்மா, இது யாரோட சாமர்த்தியம் கிடையாது. நீங்க அவரை வீட்டுல வச்சுன்றது தப்பு. நான் கல்யாணம் பண்ணினால தான் என் தப்பு, ஏன் மேல தான் கல்யாணம் பண்ணதுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டியதுதானே? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் என்ன காரணமா? யாரு பண்ணாங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரு பண்ணாங்க? இதுக்கெல்லாம் என்னமா காரணம்? அதை யாருமா பண்ணாங்க? கேளுங்க அவளையே. யாரு பண்ணாங்க? நானே தான் மேடம். ஏன் கைய காமி? காமி எங்க அம்மாக்கு. அவர் அந்த அம்மா இங்கே இந்த முழுகாம இருக்கும்போது சரி, முழுகா அதாவது காமிமா, கைய காமி. என்னம்மா இது? இதெல்லாம் என்னமா? என்ன கேளுங்க, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கேளுங்க. என்ன நாங்க பொண்ணு பத்தஸ்ட் அவளை கீழே போயிடுவோம், நீங்க மேல போயிடுவீங்களா? அம்மா, நீங்க சண்டை போடுறீங்கன்னா பேசாதீங்க. ஏன்னா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க. இங்க உங்களை வர சொன்னது இவங்க ரெண்டு பேரும். எங்களுக்கு மான மரியாதை இல்லம்மா. அவங்களும் அவங்க ரொம்ப தாழ்ந்து போய் என்ன பேசலாம். மனமரியாதை பாச்சு? உண்ட மனமரியாதை போய் நிக்குது, எந்த தான் போய் நிக்குது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல நீ மேடம், என்கிட்ட வந்து எப்படி பேசினா இப்ப எப்படி பேசுற? அவர் பேசுவேன்னு சொல்லுங்க. அவங்க நல்லா தான் பேசுறா மேடம், அவர் ஆர்டர். அவங்க அம்மா எதுவுமே தப்பா பேசல, ஒரு வார்த்தை கூட அவங்க நல்லா தப்பா தான் மேடம் பேசுவாங்க. அவங்க நல்லா தான் சாரிமா, பேசுவாங்க. சாரிமா. நீ சண்டை போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கியா? நீ கிளம்பி போயிடு. மேடம் நான் சண்டை போட்டு நான் கல்யாணம் பண்ணினால தான் என் தப்பு, ஏன் மேல தான் கல்யாணம் பண்ணதுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டியதுதானே? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் என்ன காரணமா? யாரு பண்ணாங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரு பண்ணாங்க? இதுக்கெல்லாம் என்னமா காரணம்? அதை யாருமா பண்ணாங்க? கேளுங்க அவளையே. யாரு பண்ணாங்க? நானே தான் மேடம். ஏன் கைய காமி? காமி எங்க அம்மாக்கு. அவர் அந்த அம்மா இங்கே இந்த முழுகாம இருக்கும்போது சரி, முழுகா அதாவது காமிமா, கைய காமி.
என்னம்மா இது? இதெல்லாம் என்னம்மா? என்ன கேளுங்க, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கேளுங்க. என்ன நாங்க பொண்ணை பெத்தச்சுட்டு அவளை கீழே போயிடுவோம், நீங்க மேல போயிடுவீங்களா? அம்மா நீங்க சண்டை போடுறீங்கன்னா பேசாதீங்க. ஏன்னா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க. இங்க உங்களை வர சொன்னது இவங்க ரெண்டு பேரும். அப்போ எங்களுக்கு மான மரியாதை இல்லம்மா? அவங்களும் அவங்க ரொம்ப தாழ்ந்து போய் என்ன பேசலாம். மனமரியாதை பாச்சு உண்ட மனமரியாதை போய் எந்த அம்மா சரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி? என்ன மேடம் போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது மேடம். உடம்பு முடியல தான் நம்ம படுத்து தூங்குறோம். சரி நான் என்னைக்கன்னா உனக்கு ஏஞ்சிக்க மாட்டேன் ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன். வேலைக்கு போறோமா? ஆமா அவங்க ரெண்டு பேரும் பேசட்டுமா? மேடம் நான் அவன் பேசிட்டோம் வேணாம்னு சொல்ல. எங்க பொண்ணுக்கு இது வரைக்கும் சமையல் வேலை நான் கத்து கொடுக்கல. அந்த மாதிரி வளர்த்துக்கிறேன் நான். அப்படி சொன்னா மேடம் இது மாதிரி எல்லாம் பேசுறதுக்காக எல்லாம் நான் வளர்க்கல. உங்களுக்கு இஷ்டப்பட்டு தான் உன் பையன் இஷ்டப்பட்டு தான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம், சமையல் வேலை கத்து கொடுக்கல சொல்றது ஒரு பெரிய பெருமை எல்லாம் கிடையாதுமா. பெருமைலாம் அது தெரியாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுக்கலாம், இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு நிமிஷம், குழந்தை பிறந்த உடனே ஏன் பெருசாயிருது இல்லம்மா? நான் என்ன சொல்லிருக்கேன் அவளுக்கு என்னம்மா வயசு? சொல்லிருக்கேன்னா என்னம்மா வயசு? இப்ப ஊந்து ஏந்துக்கு 24 வயசு. கட்ட புடிச்சு 16 வயசு பிள்ளைங்க ஹாஸ்டல்ல படிக்க போச்சுன்னா அவங்க சமைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். என் பொண்ணு 16 வயசு. எங்க வீட்டுக்கார வந்தா காஃபி வச்சு கொடுக்குது, அங்க தோசை சுட்டு பிறந்த பொண்ணு. கொடுக்குது. பாருங்க மேடம் அது எப்படி எங்க பேசுறாங்க. பையன் கொடுத்துருங்க உங்க பொண்ணு. என்னத்து கொடுக்குறாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்களேன். நானு அங்க சொல்லி நிக்கிறேன் செய்ய தெரியாது. ஆனா எனக்கு அம்மா பேச நான் உங்க தப்பா நான் சொல்லல. என் பொண்ணு குழந்தையே செய்ய இழுக்கிறீங்க. அதான் மேடம் நான் சொல்றேன். அப்பவும் எங்க வீட்டுல சண்டைக்கு சொல்லிட்டு என் புள்ள விழிக்காதுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இல்ல அவங்க Sorry மா, correct. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. தப்பு. நான் அவங்க உங்ககிட்ட பண்றதுல ரொம்ப ரைட். என்னங்க தப்பு நீங்க பேசுனது. நான் என்ன உங்க பொண்ணுக்கு ஒரு நாள் நான் ஏஞ்சி சமையல் செய்யமான்னு சொல்லிருக்கேன். நானே பட்டுட்டு வந்திருக்கேன் மாமியார் கிட்ட. ஐயோ என் மாதிரி அந்த பொண்ணுட்டு ஒரு நாள் நான் வேலைக்கு போற போது ஏஞ்சி மூஞ்சி கலக்கி சாப்பிட்டு படுமான்ட்டு கது சாத்தின்னு போவேன். கேளுங்க ஒரு நாள் நான் ஏஞ்சி கூட மாட்ட ஒரு தரக்காரி ஒரு தாயா வந்து நீங்க உங்க பொண்ணு நல்லா வாழணும்னு நினைச்சீங்கன்னா அவளை கண்டிங்க. மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும், மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும், குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இருமா அவங்க மாமனாரே என்ன சொன்னாங்க எனக்கு தெரியுமா? அவர்கிட்ட அதுதான் நீங்க சொல்லி கொடுக்கணும் மேடம். என்ன சொன்னாங்க? ஒரு நிமிஷம். பப்ளிக் கிளாஸ்ல அவங்க ஒரு நிமிஷம் தான் வரேன். பசங்களே அப்படிதாம்மா வளர்க்கணும். அப்படிதான் மேடம் நானும் சொல்லிதான் சொல்றேன். மனைவிக்கு மரியாதை தப்பென்ன இல்ல சொல்லி வச்சுக்கிட்டு இருந்ததுல இருந்து நீங்க வேணா நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மேடம். வேணா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். யாருமா நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன்? இல்ல மேடம் அவர் பேசுற பேச்சு எந்த மாதிரி பேசுறாரு தெரியுமா மேடம்? அவரு நான் ஃபோன் பண்ண வேற யார் மேடம் ஃபோன் பண்ணுவாங்க அவருக்கு? நாங்கள நீ ஃபோன் பண்ற? சும்மா நீ பேசுற. அவர் அசிங்கமா பேசுறாரு மேடம். இந்த பாரு தம்பி, அவளை அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. மேம் ரைட்ஸ் எனக்கு கிடையாது, அது எனக்கு நீங்க தெரியும். அவளை காதலிச்சு மேடம் எப்படி அடிச்சிருக்காரு? இப்போ நீதியா பேசுறாங்க, பெரிய இவங்க தியாகி மாதிரி பேசுறாங்களே மேடம். கமல் காட்டுற எப்படி அடிச்சிருக்காருன்னு பாருங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அவள் கிடையாது, அது எனக்கு தெரியும். நீங்க மேடம் பாருங்க மேடம், அவரு இவங்க கேட்டாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ வீட்டுக்கு போயிடான்னு கேட்டாங்க மேடம். அங்க அப்பா 1000 சொல்றாங்க பெத்தவங்க. வந்துட்டார் மேடம். அது எப்படி மேடம் என்ன நம்பி பெத்தவங்க வந்துட்டாரு? வரது இல்லையா? உன்னை நம்பி அல்ல நான் வரல. கஷ்டப்பட்டு வந்துட்டு இவ்வளவு பெரிய பிள்ளை நீ என்ன சொல்றாங்க? அவனை நம்பி உன்னை நம்பி அவன் வரலையா? அவனை தான் நீ கூட்டிட்டு வந்தியான். சரி, இப்ப அப்பா அம்மா விட்டுட்டு உங்க கூட வரணும்னு நினைக்கிறீங்களா? அதான் அப்ப வந்தங்களே இப்ப தெரியாதாமா இவங்களுக்கு? இப்ப வரணுமாமா? வரணுமா? அதான் நீங்க சொல்லுங்க. Winspire hand-operated milking machine. Winspire hand-operated milking machine गायों का दूध जल्दी और कुशलता से निकाल सकती है। यह குழந்தைக்காக நீ வாழணும். என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா நான் சொல்லவா? குழந்தைக்காக நீ வாழணும். என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா அந்த பொண்ணை நீங்க எதுக்குமே கட்டாயப்படுத்த கூடாது. இப்போ நம்ம நல்லது கெட்டதுக்கு அந்த பொண்ணு இட்டுன்னு போக தேவையில்ல. ஏன்னா கோயிலுக்கு வராது, அது இதுக்கெல்லாம் வராது. விட்டுரு வர வேணாம். அவனை மட்டும் கூட்டின்னு போவோம், பண்ணு வருவோம். அவ்வளோதானே மேடம்? அதுக்கெல்லாம் திரும்பி இது பண்ணிக்கூடாது மேடம். என்ன விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு எல்லாம் நல்லது கெட்டது பண்ணிக்கிறாங்கன்ட்டு அது சொல்லக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு எதாவது நல்லது இப்போ என் பொண்ணு வயசு கொஞ்சம் உட்கார கண்டிஷனோட ஒண்ணா வாழ இல்ல முடியும். மேடம் நான் சொல்லி நிக்கிறேன் மேடம். அந்த பக்கம் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தான் போணும். போது அப்ப நான் தள்ளி வச்சிட்டு அம்மா நான் சொல்றேன், நிக்கிறேங்க. மாமியார் மாமனார் மதிக்கலன்னா வாழவே முடியாது.
அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். உனக்கு எப்படி உங்க அப்பா அம்மா முக்கியமோ, எனக்குள்ள வாழ்க்கை முக்கியம். உனக்கு உங்க அப்பா அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மா முக்கியம். அதே மாதிரி தம்பி, அவளுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். போன்ல பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா நீங்க அதிகாரம் உங்க ப்ராப்பர்ட்டியில நீங்க வெள்ள கொடுத்து பட்டா போட்டெல்லாம் வாங்கல. அவ அப்பா அம்மா அவளுக்கு தேவை. அதிகாரம் உனக்கு இல்லன்னு நான் சொல்லிருக்கேன் மேடம் அப்பவே. சோ இதுக்கெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா போங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணை ரிலிஜியன் பேர்ல, கடவுள் பேர்ல அவளை இது கட்டாயப்படுத்தாதீங்க. ஆனா ஒரு விஷயம், தண்ணி அடிக்கிறது, பொண்டாட்டி அடிக்கிறது, சம்பாதிக்காம அவன் நகைய வச்சுட்டு, நகைய வட்டிக்கு வச்சுட்டு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, செலவு பண்ண. தாலியை அப்படிதான் கட்டிருக்க நீ. தாலி அப்படியே கட்டிருக்கானா, அவள் வேணாம் தான் சொல்லிருந்து. அவதான் வேணும் பண்ணிட்டு வச்சிருந்து. நான் காலையில காசு எடுத்தாரேன், தாலி வாங்கிட்டு வரேன், அவதான் அர்ஜென்ட் பண்ணிருந்து. அவதான் சொல்லலாம் மேடம், நான் தான் வச்சிருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்ண இல்ல. பொண்ணு பெற்றிருக்கோம், நம்ம பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, விட்டு கொடுத்து போனோம். அதே மாதிரி பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். கையை நீட்டி அடிக்க கூடாது, பொம்பளை மதிக்கணும். அம்மா உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு விஷயம் கேட்கவே வேண்டாமா, நான் நிறைய கேட்டுட்டேன். இப்போ உங்க பொண்ணுட்டு சாரி சொல்லுங்க. சிரிக்கிறேன் இப்பதான் சிரிப்பு தெரியுமாமா, எனக்கு கோவம் வந்தது. கர்ப்பமா இருக்கும்போது ஒண்ணுக்கு வர மாதிரி ஆச்சு இருக்குது. அதுல தான் எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. வேற எதுவும் எனக்கு பாப்பா கோவம் வாங்கிங்க, மேல இல்ல. குழந்தைய வாங்கிங்க. கார்த்திக் பண்ணார்ல, நீ பண்ணுவா போ. அன்பரசி, நான் சொல்றது கேளு போ. ஆமா நீங்க இல்ல மேடம், அவர் கால்ல விட்டேன் மேடம். நல்லா இருமா தாயே. மாமியார் மருமக போற நிக்கவே நிக்காது. நீ மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நான் பேசல. இருங்க, அதே மாதிரி நீ அவளை அடிக்க கூடாது. அது இருந்தா நீங்க சேர்ந்து போங்க குழந்தைக்காக. நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, ஒரு 6 மாசம் வச்சுங்க கூட. அவளுக்கு சமையல், வீட்டு வேலையெல்லாம் கத்து கொடுங்க. அப்புறம் தனி கொடுத்தன வைங்க. சரியா? சரியாம்மா? சரியா தம்பி? வேலையெல்லாம் கத்துக்கோ, குழந்தைய மேனேஜ் பண்ணிட்டு வீட்டு வேலையும் பட. நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் தான் வந்தோம். வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, குழந்தைங்களையும் பார்த்துட்டு, வேலைக்கும் போயிட்டு எல்லாம் தான் நாங்கெல்லாம் வந்தோம். ஆனா மரியாதை இல்லாம உங்க வாயில இருந்து, உங்க அம்மா வாயில இருந்து, உங்க அப்பா வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. சரியா? அதே மாதிரி கார்த்திக் உங்ககிட்ட சொல்றேன், அவளை அடிக்க கூடாது. சரியா? மரியாதை இல்லாம பேசக்கூடாது. சரியா? 6 மாசம் வேலையெல்லாம் கத்து கொடுங்க. அவ சொந்தமா எல்லாம் பண்ணறதுக்கு குழந்தைய பாத்துக்கிறது கத்துக்கட்டும். அதுக்கப்புறம் தனி கொடுத்தன வைங்க. சரி மேடம். சரிங்களா? சரிம்மா. சரி மேடம். வரேன் மேடம். மீண்டும்